கிராமத்தில் மக்களை சந்திக்கவும் அவர்களின் உடல் நலத்தை மேம்படுத்தவும் அர்ப்பணிக்கப்பட்ட மருத்துவர் குமார் தனது கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார். சீதா, ஒரு இளம்பெண், தன் மூச்சு திணறல் பிரச்சனைக்கு தீர்வு காண அவரை அணுகினாள். நீங்கள் தேவைப்படும் பொருள்கள் உங்கள் வீட்டிலேயே உள்ளன, அவர் அவளுக்கு சொன்னார். சீதா குழப்பத்துடன் மருத்துவர் குமாரியிடம் கேட்டாள். எப்படி? அவர் சிரித்தபடி, பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு கற்பூரம் சேர்த்து கொதிக்க வைத்து அதன் பின் அது ஆறியதும் நெஞ்சில் தடவுங்கள் என்றார். சீதா தன் வீட்டிலேயே மருத்துவரின் அறிவுரையை பின்பற்றி 2 பொருட்களையும் சேர்த்து கொதிக்க வைத்தாள். அவை ஆறியதும் அவள் அதை நெஞ்சில் மெதுவாக தடவினாள். அதன் பின்னர் சீதா தன் மூச்சு திணறல் பிரச்சனையில் பெரும் மாற்றத்தை உணர்ந்தாள். அவள் மருத்துவர் குமார்விடம் நன்றி கூற, உங்கள் அறிவுரை எனக்கு மீண்டும் சுவாசம் கொடுத்தது என்றாள். கிராம மக்கள் மருத்துவரின் அறிவுக்கு பெருமைப்பட்டனர். சீதா மகிழ்ச்சியுடன் மற்றவர்களுக்கும் இந்த அரிய மருந்தை பரிந்துரைத்தாள். அங்கேயே அந்த நாட்டு மருத்துவம் கிராமத்தின் பெருமையாக மாறியது.